கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் குருத்தோலை ஞாயிறை நாம் சிறப்பாக கொண்டாடி இருப்போம் என்று நினைக்கிறேன். இந்த நாளில் கூட திங்கட்கிழமை என்று வியாழக்கிழமை வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட வாரத்தை பேஷன் வீக் என்று சொல்வார்கள். அந்த நாட்களிலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். வியாழக்கிழமைக்கு பின்பு வெள்ளிக்கிழமையிலே அவருடைய சிலுவை பாடுகளின் தியானத்தை நாம் சிந்திப்போம். இந்த நாளில் கூட இந்த திங்கட்கிழமை அன்று உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தாம் மரிப்பதற்கு முன்பாகவே எப்படிப்பட்ட மரணத்தை நான் சந்திக்கப் போகிறேன் என்பதை மிக தெளிவாக விளக்கமாக சொல்லிவிட்டார். இது சீஷர்களுக்கு மத்தியில் மிக ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிற்று. இந்த நேரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கின்றேன். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். மிகவும் பாருங்க, தெளிவாக தம்முடைய மரணத்தை எதிர்கொண்டவராக சென்றார். அவர் பயப்படவில்லை. தனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கோர மரணம், சிலுவை மரணம் நடைபெற போகிறது என்பதை குறித்து அவர் கொஞ்சம் கூட பயப்படாதவராக அவர் முன் சென்றவராய் காணப்படுகிறோம். அவருக்கு ஒரு ராஜபாவனி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் ஒரு வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக நடந்ததான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவர் ராஜா என்பதை உலகுக்கு அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மன்னிக்கப்படுவதற்கு அவர் அடிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாளிலே அவர் ஒரு சீமோன் என்கிறதான ஒருவனுடைய வீட்டிலே அவர் போய் அந்த ஒரு விருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ, பாவமான ஒரு ஸ்திரீ, இயேசுவால் அதிகமாக மன்னிக்கப்பட்டவள், நலதம் என்கிறதான ஒரு தைலத்தை அந்த பரணி கல்லை உடைத்து இயேசுவனுடைய பாதத்தை அப்படியாக கழுவினாள் என்று பார்க்கிறோம். மற்றொரு சுவிசேஷத்தில் தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை கழுவி ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ பார்த்தவர்கள் எல்லாம் பண்ணாங்க, எதற்காக இவ்வளவு காசு, ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை வீணடிக்கிறாள் என்று யூதாஸ் காரியோத்து பொருளாதார அவன் ஒரு பொருளை வைத்து கொண்டிருந்தவனால அவன் சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இயேசு சொன்னார், அவளை தடுக்காதீங்க, அவள் என்னுடைய மரணத்துக்காக ஏற்பாடுகளை செய்கிறார். அவள் இதுக்கு முன்பாகவே என்னுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கத்தை இடுகிறாள் என்று முன்கூட்டியே அவர் சொன்னார். இந்த இடம்லாம் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த நற்கிரியைகளை செய்யப்படும் என்று சொல்லப்படும் என்று அவர் மிக தெளிவாக சொன்னார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்னதான் விலையேற பெற்ற பொருட்கள் நம்முடைய கரத்தில் இருந்தால் கூட அதை இயேசுக்கு கொடுக்கும் பொழுது உலகம் எங்கிலும் அது நற்கண்டம் வீசக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு தம்மையே உங்களுக்கும் எனக்குமாக அந்த சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். இதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே இதை செய்தார் என்று பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, நீங்கள் இந்த சிலுவை மரணத்தை குறித்து முன்கூட்டியே எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு ஆண்டவரே எல்லாம் இதில் நிறைந்திருந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் மறிக்காவிட்டால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது ஐயா. அதை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த வாரத்தில் நம்முடைய பாடுகளை குறித்து சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.